இன்னைக்கு வந்து நான் என்னோட ட்வின்ஸ் பேபிக்கு வந்து கேரட் தோசை தாங்க சுட்டு கொடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துட்டு 2 கரண்டி மாவு எடுத்துருக்கேங்க. எடுத்துக்கிட்டு அந்த கேரட்டை வறுத்து வச்ச கேரட்டை வந்து நல்லா சேர்த்துக்கிட்டு அதை வந்து கிளறி விட்டுக்கணுங்க நல்லா அது கூட. அதுக்கப்புறம் ஒரு வந்து தோசைக்கல்லில் வந்து சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க. பெருசாக ஊற்றினா பாப்பா சாப்பிட மாட்டாங்க. சின்ன சின்னதாக ஊற்றினா அவங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாகவே கொஞ்சம் மொத்தமாக தாங்க நான் ஊற்றுவேன், மெலிசாக ஊற்ற மாட்டேன். மெலிசா ஊற்றினா மொறு மொறுன்னு இருக்கும், அப்பளமாட்டம். இதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க ஊற்றி கொடுப்பேன் நான். மோஸ்ட்லி நான் ஒயிட் தோசைலாம் அதிகமாக சுட்டு கொடுக்க மாட்டேங்க. ராகி அந்த மாதிரி தாங்க சுட்டு கொடுப்பேன். எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி சுட்டு கொடுப்பேன். அதுலேயும் கேரட் ஏதாச்சும் காய் போட்டு தாங்க சுட்டு கொடுப்பேன். வெறும் தோசையெல்லாம் சுட்டு கொடுக்க மாட்டேன் நான். இந்த மாதிரி சுட்டு கொடுத்தா உடம்புக்கும் நல்லது, குழந்தைங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி கொடுக்கலாங்க. நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். குழந்தைங்களே சாப்பிடுவாங்க. வெறும் தோசைனா அவங்களே சாப்பிடுவாங்க. சும்மா பாதி தாங்க சாப்பிடுவாங்க. ஆனால் நான் தான் வந்து ஊட்டி விடுவேன். இப்போ சும்மா அவங்க கையில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கொடுப்பேங்க. இப்போ தான் சாப்பிட அவங்களே பழகுறாங்க. அதனால் ஒரு அரை தோசை வரைக்கும் அவங்களே சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் தான் வந்து சாம்பாரில் தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடணும். டைம் எடுக்குங்க, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவாங்க, பொறுமையாக தான் சாப்பிடுவாங்க. ஆனாலும் டெய்லிக்கும் என்னால் முடிஞ்சது ஏதோ அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு நான் மட்டுக்கும் என் கையாலே ஊட்டி விட்டுவேங்க. இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. முதல்லாம் ரொம்ப டைம் ஆகும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி டைம்லேயே